சீன்னு சொல்கிறவனா படிப்பால் அடித்தார். அவன் அந்த ஜென்மத்தில் சொல்லவே கூடாதுன்ற வார்த்தை தடைப்பட்டார். ஏன்னா அவரோட சீனாலும் தலைவரோட செல்வாக்கு வந்து ஜெயிச்சிருவார். நீங்கள் எல்லாம் பேசலாம், கூட்டணியில் தான் ஜெயிக்கிறார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் மிக முக்கியமான கட்சிகள் ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த கட்சியினுடைய இளஞ்சிறுத்தை சிதம்பரத்தினுடைய நகரத்தை சார்ந்தவர். அவரிடம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றியும் அவர் இந்த இயக்கத்தில் எப்படி தன்னை இணைத்து கொண்டார் என்பதை பற்றியும் அவரிடமே நேராக கேட்போம். வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தோழர், சொல்லுங்கள் தோழர். விடுதலை சிறுத்தையில் நீங்கள் எப்போ இணைஞ்சிங்க? விடுதலை சிறுத்தையினுடைய கட்சியில் இணைவதற்கான காரணங்கள் என்ன? விடுதலை சிறுத்தையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து முதல்ல கட்சியில் இணைஞ்சாங்க. எப்படி இருந்துன்னா, அவங்க தீக்காவில் இருந்தாங்க. கடவுள் மறுப்பு கொள்கையில் வந்து ரொம்ப தீவிரமாக செயல்பட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பழைய 99 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து கட்சியில் இணைஞ்சு செயல்பட்டார் அப்பா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் அரசு ஊழியராக இருந்தவங்க. ஒன்று நீதிவளம், ஒன்று எங்கள் அப்பா அதியமான். கடலூர் மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தைனாலே தூக்கி உள்ளே பிடிச்சி கூட போடுறாள்ட்டு. அப்போ அரசு ஊழியராக இருந்தவங்க 2 பேர் தான். அந்த சிதம்பரம் பகுதியில் சாதிய வன்மங்கள் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதி பேசுகிறோம், புரட்சியாளர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோன்னா எழுச்சி தமிழர் மட்டும்தான். ஏன் எழுச்சி தமிழ் எனக்கு பிடிக்குன்னா, அவர் வந்து யாரையும் வந்து வன்முறையை தூண்டி பேசலை, யாருக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரம் பண்ணல. அவர் நிதர்சனமான உண்மையை படிக்க சொல்லார். எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து வழி நடத்துறதுக்கு வந்து மிகப்பெரிய ஆற்றல் தலைவர் தான். அதனால நான் தலைவரை நான் ஏற்றுக்கிட்டேன். கடைசி வரைக்கும் நான் வந்து இப்போ இந்த வயசுலேருந்து நான் கடைசி சாவரன்னு சிறுத்தையாக தான் நான் சாவும். இப்போது பரவாயில்ல, நீங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் வந்து விடுதலை சிறுத்தையில் இணைஞ்சிக்கிட்டீங்க. கல்லூரி காலத்திலேருந்தே நீங்கள் விடுதலை சிறுத்தையில் இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சமூக பணி ஆற்றுறதுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குது அவர்களுடைய தலைமையில் கீழே நடக்கும்போது? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப அம்பேத்கரோட வாழ்க்கை வரலாறு ஒரு 8th இருந்து நினைக்கிறேன். அப்போ படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவரோட பட்ட கஷ்டங்களை வந்து அப்படியே தலைவர் பேசுகிறார், எழுச்சி தமிழர் பேசுகிறாரு. இந்த சமுதாயத்தில் வந்து இவ்வளோ நெருக்கடி வாழ்ந்தும் இந்த அளவுக்கு படிச்சிருக்காரு. இப்போ நம்மளை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சொன்னிங்கன்னா, ஒருத்தர் வந்து சீன்னு சொல்லிட்டா நம்ம திருப்பி அடிக்க தோணும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து சீன்னு சொல்கிறவனா படிப்பால் அடித்தார். அவன் அந்த ஜென்மத்தில் சொல்லவே கூடாதுன்ற வார்த்தை தடைப்பட்டார். ஏன்னா அவரோட பார்வை வந்து மிக பரந்த பார்வை. அந்த பார்வையெல்லாம் எங்கள்கிட்ட சொல்லி எழுச்சி தமிழர் தான். நாங்கள் எவ்வளோ புக்கில் படித்தாலும் அதை விட படிக்காத தகவலும் தலைவர் வந்து சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயம் நான் ஏற்றுக்கிட்டதுக்கு மிக முக்கிய காரணமாக அவரோட இளமையை வந்து எங்களுக்காக அழிச்சார். எங்களுக்காக இந்த சமூகத்துக்காக அழிச்சார். கண்டிப்பாக அதை பற்றி அந்த அடிப்படையில் வந்து இப்போ தொல் திருமாவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செய்து கொள்ளாமலே இந்த விளிம்பு நிலை சமூகத்துக்காக தன்னை வாழ்க்கை அர்ப்பணித்து 2 முறை வந்து எம்பியாக இருக்கார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில். அதுவும் இல்லாமல் அனைத்து சமூகத்துக்கும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இப்போ இந்த முறை கரண்ட்டில் வந்து இப்போ அவர் தான் எம்பி. அவருடைய அந்த நாடாளுமன்ற பணி எப்படி இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கரண்ட்டில் உள்ள இப்போ தற்போதைய சூழ்நிலை தலைவர் வந்து தனிச்சினாலும் ஜெயிக்கிற சூழ்நிலை இருக்காங்க. அதாவது கூட்டணியை பற்றி பேச விரும்பல, தனிச்சினாலும் தலைவரோட செல்வாக்கு வந்து ஜெயிச்சிடுவார். நீங்கள் எல்லாம் பேசலாம், கூட்டணியில் தான் ஜெயிக்கிறான்னு. தலைவர் வந்து அனைத்து மக்களுக்குமான தலைவர் கூட்டணியினாலும் இல்லாட்டி போனாலும் அனைத்து மக்களும் ஓட்டு போட தயாராக இருக்காங்க. முஸ்லீமு, கிறிஸ்துவம், அதுவும் இல்லாமல் மாற்று சமூகத்தில் உள்ள தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ தலைவருக்கு வந்து சீட்டை கொடுக்கத்தாலும் கொடுக்காட்டி போனாலும் அந்த தலைவர் எந்த கூட்டணி இருக்காரோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அது இப்போது சிதம்பரம் எம்பியாக கரண்ட்லி வந்து டாக்டர் தொல் திருமா அவர்கள் தான் இருக்காங்க. அவர்களை பற்றி சில விமர்சனங்கள் தொகுதிக்குள்ளே இருக்குது. இதை ஏன் கேட்குறேன்னா, இப்போ ப்ரெஸ் மீட்டில் கூட சில சலசலப்பு ஏற்பட்டுடுச்சு. தொகுதி பக்கம் சரியாக வரல, பணி ஒன்றும் பார்க்க முடியல, எம்பியை வந்து தொகுதியில் பார்க்க முடியலங்கிற விமர்சனங்கள் இருக்குது. அதை ஒரு தலைவராக இருந்துக்கிட்டு அதை எப்படி ஒரு அணுகணும், அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது சார், தோழர் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கேன். இப்போ வந்து ஒரு ட்ரெண்டிங் ஆகுது, எங்கள் எம்பியை காணோம், கண்டா வர சொல்லுங்கள். யாரை காணோம்? எங்கே வந்து ஃபாரினில் போயிருக்காரா, இல்லாட்டி கடுமையாக இருக்கும். எதுக்கு நான் சொல்லணும்னு கேளுங்க. 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைக்கிற மனுஷருங்க எழுச்சி தமிழர். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்த்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் தொகுதியும் சிதம்பரம் தொகுதியில் தான் வந்து இதை டார்கெட் பண்ணி அந்த நோட்டீஸ் விட்டுறதா சொல்கிறாங்க. இல்லை, அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக திமுகவோட எம்பிக்கு ப்ளஸ் கூட்டணி எம்பிலாம் போட்டிருக்காங்க. மதுரையில் உள்ள வெங்கடேஷ் அவருக்கும் போட்டிருக்காங்க, கண்டா வர சொல்லுங்கள் எங்கள் எம்பின்னு. அவர் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணி விட்டார். என்ன ஒரு கருத்துனா, யார் நல்லா செய்கிறாங்களோ
அவங்களோட தான் கரெக்டாக இவங்க இல்லைன்றாங்க. இப்போ வெங்கடேசன் சார் நல்லா பேசியிருக்காரு, பார்லிமெண்ட் நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம எழுச்சி தமிழ் பேசுகிறாரு, ரவிக்குமார் பேசியிருக்காங்க. எல்லாமே இவங்களாம் வந்து கருத்தியல் ரீதியாக ஒவ்வொரு கேள்வி கேட்குறப்ப இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டாரு, கோடீஸ்வரனா சுத்த சேர்த்துரு அப்படி சொல்ல முடியாது. பர்சனலாக அட்டாக் பண்ணணும். ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி மக்களை தான் இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசலாம். இப்போ இவங்க இந்த மாதிரி விஷயத்த பேசினா அட்டாக் ஆகுன்றதால தொகுதி பக்கம் வர மாட்டாங்க. 24 மணி நேரம் முகநூலில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சிதம்பரத்துக்காரரு, இப்போ நீங்கள் டவுனில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் அவருடைய நடவடிக்கைகள், அங்கே அவருடைய நாடாளுமன்ற நிதி பணி என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம அவுட் ஆஃப் ஏரியா வில்லேஜில் இருக்கிறவங்களை கேட்குறத விட இப்போ நீங்கள் ஒரு டவுனில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் அவருடைய என்னென்ன. நீங்கள் வந்து எம்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சார் கரெக்டாக போயிட்டுருக்கு சார். எம்பி பண்ணிட்டு ஏதாவது நிலுவையில் இருக்க கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள். எல்லாமே என்னென்ன தேவை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அதில் 2 வருஷம் கொரோனாவில் வந்து எம்பி பண்ண கட் பண்ணிட்டான், புரிஞ்சுங்களா? அதை வந்து நிவாரண நிதி வச்சுட்டா, அது திருப்பி ரிட்டர்ன் பண்ணல. அதெல்லாம் யாருன்னு கேட்க மாட்டீங்க. பிஎம் கேர்னு சொல்லிட்டு நிதி அவசரம் பண்ணாங்க. அது என்ன பண்ணீங்க? அது அயோத்தி கோயில் கட்டுறதுக்கு பல கோடி ரூபா, பல லட்சம் கோடி இருந்தால் அந்த காசு அதெல்லாம் எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்க. சாதாரணமாக ஒரு எம்பியை வந்துட்டு மட்டும் எங்கள் தொகுதிக்கு வரல, மக்களுக்கு செல்லலாம். அதாவது எம்பியாக வந்து என்ன செய்வாங்கன்னு வச்சுக்கலாங்க சார். ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கான தூண்டுகோலாக இருக்கலாம், சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கலாம், ஒரு நலவாரியை உருவாக்கலாம். நாடாளுமன்றத்தில் ஒரு தமிழகத்தினுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஆளாக இருப்பாங்க. மிகப்பெரிய அளவில் பேசலாம். அளவில் பேசலான்னா நீ அங்கே போய்ட்டு எனக்கு சாலை வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லைன்னு சொல்ல முடியாது. எஜுகேஷனை பற்றி என்னென்ன இடஒதுக்கீட்டை பற்றி கொண்டு வராங்க, நீட்டை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து சட்டமாக கொண்டு வரட்டும். இதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. இதை ஊடகம் நீங்களாம் வந்து வலிமையாக இருக்கும்போது நீங்கள் பேசணும். யார் வந்து மக்களுக்கான தோழர். இப்போது தமிழகத்தில் வந்து அனைத்து கட்சியுமே இருந்தாலும் கூட இப்போ இந்த ஜனநாயகத்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனாதனத்தை அதிகமாக ஒருபடி எல்லாரை விடன்னு சொல்ல விட எல்லார்த்த விட இப்போ அதிகமாக சனாதன எதிர்ப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரே யாருன்னு பார்த்தா உங்களுடைய கட்சித் தலைவர் வந்து முனைவர் தொல் திருமாவர்கள். காரணங்கள் என்ன? அதாவது சார், மற்ற கட்சிகள் கண்டுக்காரன்னா அவங்களோட புரிதல் அதுதான், அவங்களோட உள்நோக்கம் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு தலைவர் உண்மையாக மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கவங்கள வந்து மற்றவங்க வந்து குறை சொல்கிறப்ப நீ அவனை எதிர்த்து கேட்கணும். கேட்கலன்னா நீ அவனுக்கு துணை போகிறதுக்கான காரணம் தான். நடுநிலைன்றது எதுக்குமே கிடையாது. ஒன்று எனக்கு ஆதரவாக இருக்கணும், உங்களுக்கு ஆதரவாக இருக்கணும், புரியுதுங்களா? நான் எளிமையாக இருக்கேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, நீங்கள் எல்லாம் வலிமையாக இருக்கீங்க, என்னை நீங்கள் அடிக்கிறப்ப நான் நடுநிலையாக இருக்கணுனாலே உனக்கு சப்போர்ட்டாக இருக்கணுங்க அர்த்தம் தான், புரியுதுங்களா? என் பக்கம் நீங்கள் நிற்கணும். என் பக்கம் நிற்கணும். தலைவர் வந்து மக்களுக்கான தலைவர், மக்களுக்காக போராடுறாரு கடைசி வரைக்கும். மக்களுக்கு அவர் ஃபேமிலி அவங்க அம்மாவை பற்றி தான் வச்சுட்டுறீங்களா? இது எங்கே இருக்குது அங்கே எழுச்சி தமிழர் இருப்பாங்க, நாங்கள் இருப்போங்க. சமூக நீதி எங்கெங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுது அங்கே விடுதலை சித்து நிற்கும். நிச்சயமாக இருப்பீங்க. நிற்கிறதுல நாங்கள் நிற்போம். இப்போங்க இப்போ தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து இப்போ சிதம்பரத்தை தான் நிற்கணும்னு சொல்லிருக்காப்புல. அது எப்படி வெற்றி வாய்ப்புக்கான முகாந்திரம் இருக்குங்களா எப்படிங்க? அதாவது தேர்தல் எலெக்ஷன் தேதி அறிவிக்கலை, கூட்டணி பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுக வந்து நாங்கள் 4 கேட்டிருக்கோம், 3+1 4 கேட்டிருக்கோம். அவங்க கொடுக்கறதுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அது வந்து இருந்தாலும் அதை பற்றி பேசினா விவாதம் ஒன்று. நாங்கள் அதை பற்றி தலைவர் ஏதோ கூட்டணியை பற்றி இது பேச வேணும்ட்டாங்க. சிதம்பரத்தை பொறுத்தளவு தலைவர் ஜெயிப்பார், புரியுதுங்களா? சிதம்பரத்தை பொறுத்தளவு தலைவர் 100% வெற்றி அடைவார். இப்போங்க அப்புறம் தலைவர் வந்து என்னுடைய சொந்த தொழில் தான் நான் இப்போன்னு சொல்லிருக்காப்புல. அவருடைய சொந்த தொகுதியாக இருந்தால் கூட அவருடைய கட்சியினுடைய தலைவர் இல்லைங்களா? தமிழகத்தில் வந்து அவர் நினைச்சா எங்களால் நிற்கலாம். ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது அவர் டார்கெட் பண்ணி சிதம்பரம் தான் என்னுடைய சொந்த தொகுதி, அதில் தான் நிற்பங்கிறது ஏதாச்சும் உள் காரணங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? உள் காரணம் ஒன்றும் கிடையாது. நான் சிதம்பரங்க, நான் சிதம்பரம், நான் போயிட்டு சென்னையில் போய் நிற்க முடியுமா? அது தலைவராக இருந்தாலும் எனக்கு என்னோட சொந்த தொகுதி, நான் அவங்க பழகின தொகுதி, எல்லாருமே எனக்கு பரிச்சயமானவங்க. அதனால சிதம்பரத்தில் நிற்கிறேன். இது நான் எனக்கு திருச்சியில் கொடுத்தாலும் நான் தொகுதியில் நிற்பேன். அது எனக்கு ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. தற்சமயத்துக்கு எனக்கு சிதம்பரத்தில் நிற்பேன். அதில் எந்த ஒரு ஏன் நீங்கள் சிதம்பரத்தில் நிற்கிறேன், சொந்த தொகுதிங்க. நான் வந்து எம்பி எலெக்ஷன் அதுதான் நின்றுட்டுருக்கேன். அடுத்து நான் அதுதான் நிற்க போகிறேன். இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து உள்நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இல்லை உள்நோக்கத்துக்காக இல்லை, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து அந்த இப்போ இவர் எந்த கட்சியில் கூட்டணி இருக்காரோ அந்த அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக இல்லை, நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாதுங்க. அவங்க நின்று ஜெயிச்சா கூட இப்போ 2 பீரியடாக என்ன இப்போ பொன்னுசாமி நினைறா, தலித் திருமணம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யார் இவர் சந்திரகாட்சி நினைற அவங்க என்ன பண்ணிட்டாங்க? திமுகவில் எம்பி கணேசன் இருந்தார்ல, என்ன பண்ணிட்டாரு? இல்லை நீ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்களேன். அதாவது அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. கட்சி தற்போது நடந்த ஜனவரி 26 திருச்சி சிறுகனூர் கிராமத்தில் பார்த்தா அந்த சாலை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா
வெல்லும் ஜனநாயக மாநாடு நடந்தது. அது கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க. அந்த 13 லட்சம் பேர் உண்மையான்றது வந்து 20 லட்சத்துக்கு மேலே இருக்கலாம். போலீஸ் எப்பயும் வந்து மிகப்படுத்தான் பேசுவாங்க. 20 லட்சம் இருக்கலாம். அதாவது போலீஸோட கூற்றுப்படி 13 லட்சம் பேர்னா ஒரு குடும்பத்திலேருந்து பார்த்தாலும் 4 பேர் இருப்பான். 13 லட்சம் 13 ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 பேர்னு பார்த்தீங்கன்னா 52 லட்சம் பேர் வருது. அதாவது அந்த குடும்பத்தில் சேர்ந்தும் 52 லட்சம் பேர் இருக்கான். அது இல்லாமல் லைவில் பார்த்தோம் எவ்வளோ பேர் இருக்கான். இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணால் 1 கோடி பேர் வராங்க. 1 கோடி பேரில் 80 லட்சம் பேர் ஓட்டு போட்டால் அதாவது 15 MP சீட் நம்ம கொடுக்கலாம். நீங்கள் அறிமுக அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மற்ற கட்சியை நான் வந்து குறை சொல்ல அதிகமாக மதிப்பிடலை. எங்களுக்கு எங்கள் சமூகத்துக்கு இப்போ என் சமூகத்துக்கு நான் கேட்க விரும்பல. எழுச்சி தமிழருக்காக பேசுகிறது என்னென்னா, அவர் எம்பிஆவி வந்து சொகுசு வாழ்க்கணும்னு கிடையாது. காலையில் டெல்லியில் போகிறாரு, கர்நாடகா, பெங்களூர், அவர் 2 மணி நேரம் தான் தூங்குறாரு. இதில் வந்து நீங்கள் வந்து தலைவர் செய்யலைன்ற போலன்றதுல யாருமே இது கேட்கல. அதாவது ஊடகம் தான் தலைவர் வந்து யாருக்கும் செய்யல, தொகுதி பக்கம் வர ஊடகம் தான் வந்து. இப்போ வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சித் தலைவர் அவர்கள் வந்து நான் என்னுடைய சொந்த தொகுதியாக சிதம்பரத்தில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்குங்க எதிர்காலத்தில் இப்போ வர தேர்தலில் நிற்கும்? தற்போது சமயம் 100% வெற்றி அடைவார். 100% எப்படி நான் சொல்கிறேன்னா, தலைவர் தனிச்சு நாளில் ஜெயிக்கிற அளவுக்கான தகுதி வந்து அங்கே அமைஞ்சிருக்கு. பொது சமூக மக்கள் 100% தலைவர் ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே விடுதலை சிறுத்தைக்கு இப்போ செல்வாக்கு மிக அளவு முக்கியமாக சிதம்பரம் தொகுதியில் வந்து அவருக்கான அனைத்து சமூக ஆதரவும் இருக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக உள்ளது. நீங்கள் கல ஆய்வு எடுத்து பாருங்கள். இப்போது நீங்கள் கல ஆய்வுலாம் இப்போ போடுற செய்தியெல்லாம் வந்து முற்றிலும் புறமான செய்தி, உண்மைக்கு புறமான செய்தி. இப்போ வர டிவிலாம் அந்த டிவி பேரை சொல்லக்கூடாது, இருந்தாலும் எல்லாமே தவறான செய்தி போடுறாங்க. அவங்க யார்கிட்ட பத்திரிக்கை எடுத்தாங்க, யார் எடுத்தாங்க, இது வரைக்கும் நான் போய் பார்க்கல. மற்றவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அதாவது ஒரு ஆய்வு பண்ணணுன்னா 1000 பேர்கிட்ட ஆய்வு பண்ணணும், 4 பேர்கிட்ட ஆய்வு பண்ணி தீர்வு போடுறீங்க. தலைவர் ஜெயிக்கிறார், 100% வெற்றி அடைகிறார். நிச்சயமாக தோழர், வாழ்த்துக்கள். உங்களுடைய தலைவர் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது தனி சின்னத்தில் நிற்கிறோம், எங்கள் சொந்த சின்னத்தில் நிற்கிறோம். சின்ன என்ன சின்னங்க? பானை சின்னம் தாங்க. பானை சின்னம் தான் உங்களுடைய பானை சின்னத்தில். சரிங்க, ஓகேங்க. இப்போது இவர் பேட்டி கொடுக்குறவர் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. ஒரு பொறியாளர், மின் பொறியாளர். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனியில் வந்து பெட்ரோலிய கம்பெனியில் வந்து மேனேஜராக இருக்கிறாரு. ஒரு படித்த இளைஞர் அவர். அதனால தான் வந்து அவரை தேர்ந்தெடுத்தோம். அவருக்கு எனக்கு கல்லூரி நண்பருங்கிறத அடுத்தது. அதையும் தாண்டி இன்றைக்கி அவர் வந்து அந்த இயக்கப்பணியாக இருந்தாலும் அந்த சமூகத்திலே ரொம்ப ஆர்வமாக இருக்கார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவரை பற்றி பேசுவதற்கும் இல்லை முக்கியமாக இப்போ தேர்தலை பற்றி பேசுகிறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் தொடர்ந்து வந்து நம்மளால் வந்து அதிக நேரங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருந்தாலும் காலசூழல் வந்து ஒத்துருந்தால் நம்ம மீண்டும் கண்டினியூ பண்ணலாம். தற்சமயம் இதே வந்து ஒரு ட்ரையலாக நம்ம பார்க்குறோம் இந்த தேர்தலை முன்னோட்டமாக. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நன்றி தோழர்.